அனைவருக்கும் வணக்கத்தை ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இது மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கிட்டத்தட்ட 3 நாளுக்கு அப்புறம் விஜய் பேசியிருக்காரு. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஸ்பாட்டில் உள்ள மக்கள் அவங்க பேசின எல்லா இன்டர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசியிருக்காரு. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த 3 நாளாக சோசியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசியிருக்காரு. நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல்ல. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே